யாராவது வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க இல்லையா, முடிந்த வரைக்கும் கீழ் வீடு வாடகைக்கு விட்டு மேலே வந்து அந்த வீட்டுக்கு உண்டான ஓனர் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை அந்த வீடு வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து பூட்டி வைக்கப்படாது. அந்த கீழ் வீட்டை வந்து பூட்டி வைக்கப்படாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் அந்த வீடு வாடகைக்கு திருப்பி விடுற வரைக்குமாவது அங்கே தூங்குறது அல்லது அங்கே ஏதேனும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. கீழ் வீடை வந்து பூட்டி வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. வாடகைக்கு வீடு விட்டுறக்கூடியவங்களுக்கு மட்டும் இது சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கீழே இருக்கேல் மேலே நான் வாடகைக்கு விட்டுருக்கேன், ஆக்சுவலி அந்த மாதிரி விடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேலே வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன். ஒருவேளை வாடகைக்கு அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க, அதை பூட்டி வைக்கலாமா? பூட்டி வைக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அதே மாதிரி வாடகைக்கு வீடு விட்டுருக்கீங்க இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த தென் கிழக்கு வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் மீதியை வாடகைக்கு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருந்துட்டு இருந்தால் நீங்கள் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய பகுதிகள் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் நீங்கள் பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீதியெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறது தப்பு கிடையாது. எப்பவுமே தெற்கு மேற்கு இருக்கிறவங்கள விட கிழக்கு வடக்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.